கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறவன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் அசையாது உறுதியாய் இருக்கிறதா? இந்த நாளிலும் இந்த விசுவாசம் நம்மிலே குறைவுபட்டு காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே இதனுடைய வசனத்தின் முற்பகுதியிலிருந்து நாம் வாசிப்போமானால், அங்கே பிள்ளையின் தகப்பன், ஒரு பிசாசு பிடித்த மகனை வைத்துக் கொண்டிருக்கிறதான தகப்பன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவன் வாயிலே நுரை தள்ளி தீயிலே தள்ளப்பட்டு அவன் தண்ணியிலும் தீயிலும் தள்ளப்படுகிறவனாய் ஒரு கொடிய வேதனைப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே பிள்ளையின் தகப்பன் காணப்படுகிறான். அவனுடைய தகப்பனார் தன் மகனுக்காக ஏக்கத்தோடு இயேசுவினுடைய சீஷர்களிடத்தில் போய் இவனுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சீஷர்களால் இது முடியவில்லை, சீஷர்களால் குணப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அங்கே ஒரு அவிவிசுவாசம் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கலக்கம், விசுவாசமான சூழ்நிலையில் தான் நாம் போகிறோம். ஆனாலும் அவிவிசுவாசம் அவ்வப்போது எழும்பிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் இன்றைக்கு அந்த பிள்ளையின் தகப்பன் சொன்னது போல, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் வேண்டும் பொழுது நம்மை அறியாமலேயே அவிவிசுவாசமானது சூழ்ந்திருக்குமானால் அந்த திகிலை கர்த்தர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். எல்லா விதமான அவிவிசுவாசமான சூழ்நிலையை அவரால் மாற்றி போடக்கூடும். நமக்குள்ளாக இருக்க வேண்டியது 100% அவரை மட்டுமே நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரால் மட்டுமே நம்மை குணப்படுத்த முடியும், அவரால் மட்டுமே நம்மை தேற்ற முடியும், அவரால் மட்டுமே நம்மை ஆறுதல் படுத்த முடியும் என்று சொல்லி நாம் முழுவதும் அவரையே சார்ந்திருப்போமானால், முழுவதும் விசுவாசத்தோடு இருப்போமானால், அவிவிசுவாசத்தை விட்டு ஒளிந்து நாம் விசுவாசத்திற்குள் நிலைத்திருப்போமானால் நம்மை ஆண்டவர் சுகமாக்கவும் பலப்படுத்தவும் ஆறுதல் படுத்தவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்மை அறியாமல் அவிவிசுவாசம் நம்முடைய சிந்தனையிலே காணப்படுமானால், இயேசுவே என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்களானால், இந்த வார்த்தையை நீங்க எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த கிராமத்துல, எந்த பட்டணத்துல, எந்த இடத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இந்த வார்த்தை உங்களிடத்திலே புறப்பட்டு வரும் பொழுது உங்கள் அவிவிசுவாசம் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால், இயேசு உங்கள் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தி உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, வயதானவர்களுக்காக, ஆண்டவரை நடுத்தர வயதினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே, இவர்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை அவிவிசுவாசம் காணப்படுமானால், எதை குறித்தோ, படிப்பை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, அல்லது பிள்ளைகளுடைய திருமணங்களை குறித்தோ, குழந்தை பாக்கியத்தை குறித்தோ ஏதோ ஒரு காரியம் விசுவாசம் இருந்தாலும் கூடவே அவிவிசுவாசம் காணப்படுமானால், இந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கி அவிவிசுவாசம் நீங்கும்படி செய்து, விசுவாசத்தின் நாயகர் இயேசு நீர் ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பெரியவர் இயேசு பெரிய காரியத்தை செய்யுங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் அவர்கள் இல்லங்களையும் ஆசீர்வதிப்பீராக. விசுவாசத்தில் உறுதிபட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள.